ஹாய், இந்த வீடியோவில் நம்ம ஜுடிஷியரி இன் இந்தியா என்ற டாபிக் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஜுடிஷியரி இன் இந்தியா அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 விதமாக இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டு, அதுக்கு கீழே ஹை கோர்ட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. சரிங்களா? இந்த 3 கோர்ட் இதான் வந்து நம்ம ஜுடிஷியரி இன் இந்தியான்னு சொல்கிறோம். நம்மளோட பழங்காலத்துலலாம் வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது, ராஜாக்கள் தான் வந்துட்டு நீதித்துறையும் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த அட்மினிஸ்ட்ரேஷனையும் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நீதித்துறை தனியாகவும் அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாகவும் தான் இப்போ நம்ம இதில் வந்து இயங்கிட்டுருக்கு. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டை பற்றி ஃபஸ்ட்டு இப்போ பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட்டை தான் நம்ம வந்து எபெக்ஸ் ஆஃப் த கோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுதான் டாப் ஆஃப் த இது அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டு தான். ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து ஃபெடரேஷன் கோர்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருந்தது. அது வந்து 1937 வந்துட்டு இருந்துச்சு. அப்போ என்னென்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் 6 ஜட்ஜஸும் இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் என்ன ஆச்சு, நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் எப்போ வந்துச்சுன்னா Jan 28, 1950. சரிங்களா? அந்த டைமில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சுப்ரீம் கோர்ட் எந்த ஆர்டிக்கல் படி அப்படின்னா 124 ஆர்டிக்கல் 124 to 147 வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கானது. ஹை கோர்ட்டுக்கு தனி ஆர்டிக்கல். ஸோ இது எத்தனாவது பார்ட்னா 5th பார்ட்டு. ஸோ இப்போ வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டில் என்ன மாதிரினா ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் 39 ஜட்ஜஸும் இருப்பாங்க. இந்த பவர் அவங்களோட நம்பர் ஆஃப் ஜட்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது வந்துட்டு யார்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட் வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ அது நெக்ஸ்ட் விஷயம் வந்துட்டு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் தான் வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ் தான் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஜட்ஜஸை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஹையர் ஜட்ஜஸ் இருப்பாங்களே, சீஃப் ஜஸ்டிஸ், அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பிரசிடெண்ட் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸையும் அவர் டிசைட் பண்ணுவார். ஆனால் அந்த ஓட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு பதவி இது பண்ணுறது, ஹைகோர்ட்டுக்கு வந்து கவர்னர் பண்ணுவாங்க, இவங்க சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்துட்டு பிரசிடெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அட்லீஸ்ட் அவங்க 10 years ஆவது ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இவங்க வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஜட்ஜ் ஆகிறது. அதெல்லாம் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 65. சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணணும், அவங்கள வந்து இது பண்ணணும் அப்படின்னா 2/3 ஆஃப் த ஓட்டு லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் ஓட்டிங் எழுது பண்ணி அவங்க இதில் வந்துட்டு 2/3 ஓட்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். அப்படி நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து 14 days முன்னாடியே நம்ம இன்டிமேட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு தான் அவங்களை இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு திங் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டுக்கும் 2 ஸ்டேட்டுக்குள்ள ப்ராப்ளம்ஸோ இல்லை சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிடுவாங்க. எந்த விஷயத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட் தலையிட மாட்டாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் இல்லை 2 ஸ்டேட்டுக்கான தண்ணி பிரச்சனை, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸில் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் தலையிட மாட்டாங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் கமிஷன்ஸில் தலையிட மாட்டாங்க. இன்னொரு இது என்னென்னா ஏரியா, இப்போ எப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இதை வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு லேண்ட் ப்ராப்ளம்ஸ் அதுக்கெலாம் கூட சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிட மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் அவர் வந்து அணுகுவார். அவங்க சுப்ரீம் கோர்ட் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணுற ஆர்டிக்கல் வந்துட்டு ஆர்டிக்கல் 143. ஆனால் அந்த பிரசிடெண்ட் வந்து அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் அவங்க இஷ்டம், அதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 32, அதுதான் நம்மளோட சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லி நம்ம டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவாங்க. அந்த 32 இதுபடி நம்மளுக்கு வந்து அதில் ஏதாவது சில ப்ராப்ளம்ஸ் வந்தது அப்படின்னா வந்துட்டு ஆர்டிக்கல் 339 இஷ்யூ ஆஃப் சர்டெயின் ரெட் அதுபடி அவங்க வந்துட்டு அந்த இதை வந்துட்டு
அப்ரோச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு அவங்களுக்கு ஆர்டிக்கல் 32ல் வந்து ஏதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பாதிப்பு வருது அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹைகோர்ட்டில் போகணுன்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே அவங்க அப்ரோச் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்துட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஏதாவது அவங்களால் இதுவாக இருக்குது அப்படின்னா அவங்க ரிவைஸ் பண்ணலாம். ஸோ மாற்றி அவங்களால ஜட்ஜ்மெண்ட் திருப்பி கொடுக்கலாம். அது ஆர்டிக்கல் வந்துட்டு ஆர்டிக்கல் 137, அதுதான் ரிவைசரி ஜட்ஜ்மெண்ட். சரிங்களா, அந்த இது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எலெக்ஷன் நடக்குது, பிரசிடெண்ட்டுக்கும் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு எலெக்ஷன் நடக்கிறப்ப அங்கே ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா, ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் அதில் வந்து தலையிட்டு டிசிஷன் மேக் பண்ணி தரலாம். சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு யூபிஎஸ்சி இருக்குல்ல, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதில் வந்துட்டு ஏதாவது மெம்பரை ரிமூவ் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. அவ்வளோதான், இது வந்து சுப்ரீம் கோர்ட்டு. சரிங்களா, இப்போ ஹை கோர்ட் ஸ்டேட் லெவலில் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்தியாவுக்கே ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் தான். ஹை கோர்ட் நம்மளுக்கு 25, இப்போ கரண்ட்டாக வந்து 25 கோர்ட் இருக்குது. ஒரு கோர்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆனது எப்போனா நம்மளுக்கு வந்து 1st Jan 2019 ஆந்திராவை ஸ்ப்ளிட் பண்ணாங்கல்ல, ஸோ அதில் வந்துட்டு ஒரு கோர்ட் எக்ஸ்ட்ரா வந்தது. ஸோ 25 கோர்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 224 டு ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் 124 டு 147. சரிங்களா, அந்த ஆர்டிக்கல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஆனால் ஹை கோர்ட்டுக்கு வந்து ஆர்டிக்கல் 214. சரிங்களா, அந்த ஆர்டிக்கல் தான் வந்துட்டு ஹை கோர்ட்டுக்கு. இப்போ வந்து ஆர்டிக்கல் 215 வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஓல்டஸ்ட்டு கோர்ட் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா கொல்கட்டா தான் ஓல்டஸ்ட்டு கோர்ட்டு. சரி, இப்போ ஜட்ஜஸ் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுற இது பார்க்கலாம். இப்போ அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆர்டிக்கல் 216 அந்த ஆர்டிக்கல் படி ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்லலாம் வந்துட்டு ஜட்ஜ் வந்து ஃபிக்ஸ்டு 1+33 அப்படின்ற இது. ஆனால் இங்கே ஹைகோர்ட்டில் அந்த மாதிரி கிடையாது, நம்பர்ஸ் எல்லாம் கிடையாது, எவ்வளோ பேர் வேணால் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு கம்பல்சரி அவங்க ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். 10 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும், ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் 10 இயர்ஸாவது இருக்கணும். நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸாக ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்குலாம் வந்துட்டு யார் பதவி இருப்பாங்கன்னா பிரசிடெண்ட்டு. ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு வந்து கவர்னர் தான் வந்து பதவி ஏற்று தருவாங்க. நெக்ஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம் 65, ஆனால் ஹைகோர்ட்டுக்கு வந்து 62 இயர்ஸில் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு இது அடிக்கடி கேட்பாங்க டிஎன்பிசியில், ரூல் ஆஃப் லா யார் அப்படின்னா ஏவி டைசி. சரிங்களா, அது பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா சட்டம் வந்து எல்லாருக்கும் சமம், தண்டனைகள் வந்து எல்லாருக்கும் சமமான தண்டனைகள்லாம் தரணும், அந்த மாதிரி அவர் வந்து இந்த ரூல் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஹைகோர்ட்டில் யாருன்னு கேட்டால் ஜே கனியன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் அதில் வந்துட்டு யார் ஃபர்ஸ்ட்டு ஜட்ஜாக வந்து இது பண்ணது வந்து பாலகிருஷ்ணன், கேஜி பாலகிருஷ்ணன். அவங்க 2007 வந்துட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட்டு தலித் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு கேட்டாலும் பாலகிருஷ்ணன் அவங்க தான். நெக்ஸ்ட்டு இவங்களோட சேலரி வந்து யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட் வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணலாம். 50% ஆஃப் த சேலரி வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பென்ஷனாக வாங்கலாம். ஜட்ஜை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எந்த ஆர்டிக்கல்னால் 2222. சரிங்களா, 222 படி அவங்கள வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிரசிடெண்ட் வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட அட்வைஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு சப்போஸ் வந்துட்டு எனக்கு அந்த ஆர்டிக்கல் 226 அது வந்து எதுக்கு அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஆர்டிக்கல் 32ல் வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி இது பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஹைகோர்ட்டில் வந்துட்டு 139 ஆர்டிக்கல் இது பண்ணுவாங்க. ஹைகோர்ட்டு சுப்ரீம் ஹைகோர்ட்டில் வந்துட்டு 226. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 50 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜுடிஷியலையும் எக்ஸிக்யூட்டிவும் வந்து செப்பரேட் பண்ணுற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 50. சரிங்களா, நீதித்துறையும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனையும் பிரிக்கிறது வந்துட்டு ஆர்டிக்கல் 50.
நெக்ஸ்ட் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஜட்ஜஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம். ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ஹைகோர்ட் ஜட்ஜஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டால் வந்துட்டு இப்போ யாராவது உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து எனக்கு இஷ்யூ இருக்குது அப்படின்னு போனாங்கன்னா அவங்க வந்து அந்த இதை வந்துட்டு ரிஜெக்ட் முடியாது. ஆனால் ஹைகோர்ட்டில் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஜுடிஷியரியான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.